Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஹால் டிக்கெட்டோட ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ல நமக்கு சென்டரோட அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எங்க வந்து போட்டுருக்காங்கன்னு கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழ பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், டேட், டைம், செஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன டேட்டில் என்ன டைமில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது, என்ன செஷனில் வந்து போட்டிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அண்ட் வைவா வாய்ஸ்க்கு டேட் வந்து பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வெப்சைட்டில் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா எக்ஸாமும் முடிகிற வரையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வரும்போது நீங்கள் ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி கார்டு இல்லைனா உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஐடி கார்டை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட ஃப்ரண்ட் பேஜில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை கரெக்டாக வந்து நீங்கள் எழுதணும். இன்கேஸ் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரில் ஏதாவது நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் பிளேஸில் கரெக்டாக வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் மொபைல் கொண்டு போகிறது இல்லை, மெட்டீரியல்ஸ் இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஜெராக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொண்டு போய் உங்களை வந்து பிடிச்சாங்கன்னா மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் 10 minutes முன்னாடியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் பேஜ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:50க்குலாம் வந்து நீங்கள் உள்ளே போயிருங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்ததும் ஃபஸ்ட்டு உங்களுக்கான கொஷின் பேப்பர் தானே அது அப்படின்றத செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டாப்லேயே வந்து கோடு இருக்கும். ஸோ அது உங்கள் ஹால் டிக்கெட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் கோடை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கரெக்டான கொஷின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ராங்காக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு சூப்பர்டென்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் கொஷின் பேப்பரை வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தேவையான நெசசரி அட்டண்டன்ஸ் இல்லையோ உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸ் வச்சுட்டு அது கூடவே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸும் வச்சு முடிப்பாங்க. அதுக்கு செப்பரேட்டாக வெப்சைட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அப்பையும் நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு, இது ரெண்டையுமே வந்து மறக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாமுக்கு வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.